என்ன லாஜிக் சார் இந்த 10%? நீங்கள் வந்து 1% கூட எங்களுக்கு குறையல, இன்ஃபேக்ட் நாங்கள் கூடி இருக்கிறோம், இந்த எலெக்ஷனில் நாங்கள் கூட்டணி இல்லாமல் எங்கள் பலம் அதிகரிச்சிருக்குன்னு பேசி வந்தீங்க. இப்போ உங்கள் பொதுச் செயலாளர் 10% இழந்திருக்கோன்னு சொல்கிறாரு. என்ன லாஜிக் இதுக்கு? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம்மா. அதாவது என்னம்மா உங்களுக்கு யார் இந்த கழுகாறு புழுகாறு வம்பானந்தா இவங்கெல்லாம் உள்ளே போய் உக்காந்துருந்து மீட்டிங்கில் பார்த்து உங்களுக்கு தகவல் சொன்னாங்களா அப்படின்னு எனக்கு தெரியலம்மா. சரி, நீங்கள் சொல்கிறத அப்படியே கூட வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட யாருக்கு இந்த வாக்கு போயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் நிச்சயமாக போகல. பலாப்பழத்துக்கும் போகல, மக்கரான குக்கருக்கும் இதெல்லாம் போகலம்மா. ஒன்று புரிஞ்சுக்கணும். முதல்ல 10% லாஸ்ன்றதை நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுறீங்க அது சொல்லுங்கள் எனக்கு. 10% எந்த ஆண்டுலேருந்து இப்போ போன தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு 10% குறைஞ்சிருக்கா? எந்த 10% சொல்கிறாரு? அதாவது மாண்புமிகு மரியாதைக்குரிய புரட்சி தலைவி அவர்கள் மறைவுக்கு பின்பு 2016க்கு அப்புறம் ஒரு வாக்கு சதவீதத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இந்த மாதிரி ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறத குறிப்பிடுறதுக்காகத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது சொல்லியிருப்பாரு அப்படின்னு நான் கருதுறேம்மா. அது ஓரளவுக்கு ஏற்கக்கூடிய உண்மைதான். இதை வந்து யாரும் மூடி மறைக்க முடியாது. ஒரு வாக்கு சதவீத இழப்பு அப்படிங்கிறது அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்குது. ஏன்னா ஒரு மாபெரும் தலைவி அவங்க மறைஞ்சு போனதுக்கு அப்புறம் ஒரு சாதாரண தொண்டராக இருந்தவர் இந்த கட்சியை வழிநடத்துறப்ப பார்த்தீங்கன்னா உள்ள சில நடைமுறை சிக்கல்கள், அதே மாதிரி ஏறத்தாழ 3 ஆண்டுகளுக்கு மேலே வந்த உள்கட்சி பிரச்சனைகள், கட்சியில் இருந்தே கூட குடிப்பறிச்சவங்க, இந்த மாதிரி சில பிரச்சனைகள்ல வாக்கு சதவீத இழப்பு ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறது ஏற்கத்தக்க உண்மைதான். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து வெளியே போனவங்க இன்னைக்கு வந்து யதார்த்தத்தை சொல்றேன், நாங்க வந்து யதார்த்தத்தை பேசுறோம். நேத்து வரைக்கும் நாங்க எப்படி அம்மா விட்டுட்டு போனாங்களோ எஃகு கோட்டை நாங்க அப்படியே இருக்கு அப்படின்னு தானே பேசிட்டு இருந்தீங்க. அதாவதுமா எஃகு கோட்டை அதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மீடியாவிலையும் வெளியிலையும் பேசுற விஷயத்தையும் கட்சி செயல் வீரர்கள் சத்தியமா எஃகு கோட்டைங்கிற வார்த்தை அதிமுக அக்மா இருக்கு சார். வேற யாரும் பேசுறதா எனக்கு தெரியல. சொல்லிருக்கலாமா? சொல்லிருக்கலாம், நான் இல்லைன்னு மறுக்கல. அதாவதுமா ஒரு கட்சி செயல் வீரர்கள்ட்ட பேசுறதுக்கோ அதே பொது மேடைகள்லையோ இல்லை மீடியாவிலையோ பேசுறப்பையும் நிச்சயமா எல்லா கட்சி தலைவர்களும் மாறுபடுவாங்க. அந்த பொது மேடைகளில் பேசுறதுங்கிறது தொண்டர்கள் சோர்வடைஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பேசுவாங்க. அதே சமயத்தில் ஹால் மீட்டிங்ல பேசுறப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உள்ள நிலவரத்தை பத்தி பேசினா தான் எதனால நமக்கு சரிவு ஏற்பட்டிருக்குது, எப்படி அந்த வாக்குகளை கொண்டு வர முடியும்னு உண்மையான ஒரு அந்தராத்மா பரிசோதனைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஆனா இதுல என்னன்னா அந்த வாக்கு சதவீத குறைவு அப்படிங்கிறது அம்மாங்கிற ஒரு மாபெரும் ஆளுமை மறைஞ்சு போனது ஒரு காரணம் ஒன்று நான் பார்க்குற வரைக்கும். ரெண்டாவது காரணம் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு 50 ஆண்டுகள் ஆன கட்சி ரெண்டுமே திராவிடத்தை சொல்லி தமிழகத்தில் இருக்கிற பெரிய மாநில கட்சிகள். நீங்கள் அதே சமயத்தில் ஆப்போசிட் பக்கமும் பாருங்கள், திமுகவுடைய வாக்கு சதவீதம் போன பாராளுமன்ற தேர்தலில் 6% குறைஞ்சிருக்குது. நீங்கள் அதையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். திரு KN நேரு அவர்கள் இதே மாதிரி அவங்க கட்சி தொண்டர்கள் மீட்டிங்க்கு பேசுகிறப்ப அவர் அதெல்லாம் குறிப்பிட்டு பேசினாரு. அப்புறம் அந்த அடுத்தது ஆழ்தோட்ட பூபதி ஒருத்தர் வராரு, அதனால இழப்பு ஏற்படும்னு அவர் பேசினாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த இங்கிலீஷ் தேசிய அதிபர் ஒரு வாக்குமா எங்க போயிருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரே வார்த்தையில சொல்றேன், ஓரளவு. ஏன்னா இது தேசிய சிந்தனை உள்ள திராவிட கட்சிங்கிறதுனால ஓரளவுக்கான வாக்கு பாஜகவிற்கு போயிருக்கலாம். அந்த இங்கிலீஷ் தேசிய அதிபர் வாயிலேயே வட சொல்றாரு பாத்தீங்களா, அவருக்கு கொஞ்சம் போயிருக்குது. அதே மாதிரி ஒரு பழமையா 50 ஆண்டுகள் ஆன கட்சியில ஒரு தேய்மானம் இருக்கதான் செய்யும். அதிமுக தன்னை தகவமைத்துக் கொள்ள வேண்டும், புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். சிதறி போன சில்லறைகளால் வாக்கு சதவீதம் குறையல. அப்போ இதை தகவமைத்துக் கொள்ள அந்த 10% மீட்கிறதுக்கு என்ன செய்ய போறீங்கன்ற அடுத்த கேள்வி இருக்குல்ல. இப்போ நீங்களே சொன்னதுபடி பாஜகக்கோ நாம் தமிழருக்கோ அந்த வாக்கு போகுதுன்னா எப்படி திரும்பி வரும்? நிச்சயமா அதுக்கு ஒரு உதாரணமா சொல்லணும்னா அம்மா அவர்கள் இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா இந்த இளைஞர் இளம்பெண்கள் பாசறை அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது பாத்தீங்கன்னா கட்சியை கிட்டத்தட்ட ஒரு தூக்கி நிறுத்துச்சு இளைஞர்கள் மத்தியில். அந்த மாதிரி நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப புதியதா இன்னும் ஒரு 2 மாதத்துக்குள்ள பாத்தீங்கன்னா 35 வயதுக்கு உட்பட்டவர்களை வந்து அந்தந்த தொகுதியினுடைய பொறுப்பாளர்களா நியமிக்க போறார். எல்லா 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரு தொகுதி இன்சார்ஜ், அதாவது மாவட்ட செயலருக்கு அடுத்த லெவல்ல இருந்து கட்சி பணி பார்க்குற மாதிரி ஒரு புதிய ரத்தம் பாய்ச்சணும். தெரிஞ்ச விரும்புகிறோமோ விரும்பலையோ அந்த பக்கம் வந்து சின்ன மடாதிபதிக்கு பாருங்க 2 நாளைக்கு முன்னாடி பட்டாபிஷேகம் பண்ணிட்டாங்க. ஸோ அதிமுகங்கிறது ஒவ்வொரு முறையும் அந்த பெரிய தலைவர்களுக்கு பின்னால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி, அதுல இருந்து அது மீண்டு வரணும், மீண்டு இறங்குற பிரச்சனை அதெல்லாம் வந்திருக்குது. இந்த மாதிரி புதிய இப்ப நீங்க 10% எழுந்திருக்கீங்கன்னா குறைஞ்சபட்சம் அதுல ஒரு 3% தினகரன் இருக்கு, இல்ல ஒரு 1% 2% OPS இருக்கு நீங்க நினைக்கலையா? அவங்கள சேர்த்துக்கிட்டா 10ல ஒரு 5 வந்துடாது நம்ம வந்து சேர்த்துடலாம் அப்படின்ற ஒரு பார்வை நீங்க எப்படி பாக்குறீங்க?
என்னம்மா இவர் புரட்சி பண்ணிட்டு புரட்சி புயல் வைகோ திமுக விட்டு வெளியேறினாரு. அந்த கட்சி பலகீனம் அடைஞ்சோடனே கலைஞர் அடுத்த நிமிஷம் வைகோவை எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணி கட்சியில சேர்த்துக்கலாமா ஒன்று இதுக்கு பல தடவை பதில் சொல்லிட்டோம். ஒரு தலைமையை சேலஞ்சு பண்ணி அந்த தலைமைக்கு எதிராக நீங்க கொடி பிடிக்கிறப்ப நீங்க எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் உங்களை அந்த கட்சியில சேர்த்துக்க மாட்டாங்க. அம்மா கிட்ட இதே மாதிரி நிறைய பேர் பிரச்சனை பண்ணாங்க. அவங்களுடைய தலைமையை ஏத்துக்கிட்டாங்க, அம்மாவுடைய தலைமையை ஏத்துக்கிட்டாங்க. ஒரு பொதுச் செயலாளர் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி இருக்கிறப்ப நான் பொதுச் செயலாளர்னு ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா சந்தில கொடி கட்டிக்கிட்டு சிந்து பாடிக்கிட்டு இருக்குது. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் போய் நான் தான் ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு 17 கேஸ் போட்டு 16 கேஸில் தோத்து போய் உட்காந்துருக்கிறாரு. இந்த மாதிரி தலைமையை சேலஞ்சு பண்றவங்கள சேர்த்துக்க மாட்டாங்க. ரெண்டாவதுமா ஓபிஎஸ்க்கு நீங்க சொல்ற பலம் இருந்திருந்தா பலாப்பழத்தை வந்து ஒரு 14 தொகுதி 20 தொகுதி நிறுத்தி வச்சிருக்கலாமே. ஒத்த தொகுதியில் பலாப்பழத்தில் நின்னாரு. அவர் ஒரு பொருட்டே இல்லாத ரொம்ப பேரை குறிப்பிடாம சொன்ன சிதறி போன சில்லறை காசுகளால் அதிமுகவுக்கு வாக்கு சரிவு ஏற்படவில்லை. அம்மா அவர்களுடைய மறைவு, அதுக்கப்புறம் ஏற்பட்ட உள்கட்சி பிரச்சனைகள், இதனால இந்த வாக்கு சரிவு ஏற்பட்டிருக்குது. நிச்சயமாக அதிமுக தன்னை தகவமைத்துக் கொள்ளும், புதுப்பித்துக் கொள்ளும். ஓகே, கேட்போம். திரு கோலப்பன் ஒரு லாஜிக்கா ஒரு விஷயம் சொன்னாரு. கே நேரு அவர்கள் வந்து பேசுறாரு ஒரு மீட்டிங்ல. அப்போ வந்து நம்ம 26ல கடுமையா உழைக்கணுங்க, இது மாதிரி இருக்காதுங்கன்னு அவர்கிட்ட விளக்கம் கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, அப்படி பேசினாதாங்க தொண்டர்கள் உற்சாகம் அடைவாங்க, அவங்க உழைப்பாங்க, வேலை செய்வாங்க, இல்லைன்னா வந்து சோம்பேறித்தனமாயிருவாங்க, அதுக்காக நம்ம சொன்னது. அப்படி ஒரு விஷயமா ஏன் இபிஎஸ் அவர்கள் வந்து ஐடி விங்குக்கு சொல்லியிருக்க கூடாது? நம்ம ஏன் உடனே அதிமுக பத்திங்களா போச்சு 10% டவுன்னு ஏன் எடுத்துக்கணும்? அது அப்படி நினைக்கவே இல்லை. ஊடகத்தில் வந்தது 10% குறைஞ்சதாட்டு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொண்டார். அந்த 10%த்துக்காவது வந்துட்டார. நேற்று இதே ஊடகத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது 1% தான் நான் குறைஞ்சிருக்கிறேன், 1% கூடி இருக்குன்னு சொன்னாரு. இல்ல 1% கூடி இருக்கேன்னாரா? ஆமா, அவர் வந்து எப்பவுமே நாங்க 1% தான் குறைஞ்சிருக்கோம் சொன்ன மாதிரி. போன நாடாளுமன்ற தேர்தலை விட இப்ப நாங்க ஆக்சுவலா கூடி இருக்கோம். அவர் வந்து கொஞ்சம் நினைவு மறதியில இருக்காரு. ஏன்னா கலைஞர் நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம நின்னது 20, இந்த தடவை நின்னது 34. அந்த தொகுதி கணக்கை அவருக்கு யாரும் கால்குலேஷன் பண்ணி கொடுக்கல. அந்த கணக்கு தெரியலனா ஒரு கணக்கு வத்தியாரை வச்சு அவர் படிச்சுக்கிட்டு கரெக்டாக கால்குலேஷன் போட்டிருந்தா கரெக்டாக அவர் சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு ஏதோ தொண்டர்கள்ட்ட போகும்போது சொல்லியிருக்கலாம் அது 10%. அது கூட தவறான செயல்பாடு. ஏன்னா 2,20,00,000 உறுப்பினர்களை கொண்ட கட்சின்னு சொல்றாரு. அவரை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்ததுங்கிறாங்க. ஆனால் அவர் வாங்கின ஓட்டை 88 லட்சம் தான். அப்போ 88 லட்சத்துக்கும் 10%த்துக்கும் எனக்கு கணக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா வேணா சொல்லுங்க. பாதிக்கு பாதி தான் இருக்குன்றீங்க. அதுதானே உண்மை. இப்போ எனக்கு கணக்கு தெரியல. இப்போ நான் கணக்கு தெரியல, அது எத்தனை சதவீதம் சொல்லதுக்கு எனக்கு கணக்கு தெரியல. நீங்க வேணா கணக்கு போட்டு நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட எத்தனை சதவீதம் 2,20,00,000 88 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு சொல்றோம். அதுதான் நாங்க சொல்றோம். அவர் 10% தான் குறைஞ்சிருக்கோங்கிறாரு. அந்த 10%லையும் புரட்சி தலைவர் காலத்தில் இருக்க இந்த பெரியவர்கள் எல்லாம் ஒதுங்கிக்கிட்டாங்க. பாக்கி உள்ளவங்க இறந்து போயிட்டாங்க. அவரோட கருத்து அதுதான். வெளியில வந்து நான் படித்தேன். இல்ல கரெக்ட் தானே அது. எம்ஜிஆர் காலத்துல இருந்த ஒதுக்கிட்டாங்க. ஏன்னா நீங்க எம்ஜிஆரோட விதியை கூட இருப்பாங்க. ஒதுங்கிறது இல்ல. எத்தனை பேர் இன்னைக்கு உடல் வலிமையோட ஆக்டிவா இன்னைக்கு 70 வயசு இன்னைக்கு இங்க பாருங்களா, அப்படி உடல்நிலையை பார்த்தா 70 வயசு மேல இவங்க யாரும் இருக்க கூடாது, போயிட்டே இருந்துட வேண்டியதான். அதை நான் என்ன சொல்றேன், எல்லாரும் நீங்களே உட்கார்ந்துட்டு இருக்கணுங்கிறத சொல்ல முடியாது. இன்னைக்கு அண்ணன் சைதை துரைசாமியார் இருக்காரு. அவருக்கு என்ன இது உடல்நிலையா இருந்தாலும் ஆள் ஃபிட்டா தான் இருக்காரு. தலைவர் காலத்திலே அவர் வந்து ஒரு தீய சக்தின்னு சொல்லி அவர் வந்து எலுமிச்சம்பழம் ஒரு வீரர் திரு செம்மலை இருக்காரு, இல்ல திரு பொன்னை இருக்காரு, எல்லாரும் நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து வாக்கு வங்கின்னு பாக்கும்போது பெரும்பாலும் எம்ஜிஆர் கோல் வச்சது எப்போ 70ஸ்ல 80ஸ்ல. அப்போ இளைஞர்களா இருந்தவங்க இப்போ பல பேர் இருக்க கூட மாட்டாங்கன்றது தன்னுடைய அதாவது மரணத்துல கூட அந்த தலைவருடைய கொடியை போடணும்னு சொல்றவன் எந்த இடத்துக்கும் போக மாட்டான். நல்லா புரிஞ்சுருங்க. அந்த கட்சிக்காக தான் இருப்பாப்புல. அந்த கொடி தான் தான் உடம்புல இருக்கணும் கடைசி காலத்தில் கூட நினைக்கிறவங்க ஒதுங்கி இருக்கிறாருன்னு சொல்லி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்றாருன்னா, நீங்க புரட்சி தலைவர் வகுத்த விதியை மாத்தினதுனால அவங்க வந்து தலைவர் விதியை மாத்திக்கிட்டு தான் தொண்டித்தனமா செயல்படும் போது நம்ம எதுக்கு அதில் போய் இருக்கணுங்கிறதால ஒரு 10% ஒதுங்கிக்கிட்டாங்க.